அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் நாம் ஷஹ்ரு ரமலான், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் 30 days 30 துஆ என்கின்ற அடிப்படையில் நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கைக்கு பயனுள்ள, நம்மளுடைய வாழ்க்கையின் வழிகாட்டுதலான சில சுன்னத்துகளான துஆக்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் டே 11 11வது நாளுடைய துஆவை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த துஆ எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மனிதனுக்கும் நமது வாழ்க்கையில் சில நேரம் கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் மிகைக்கும் பொழுது மரணத்தை சில நேரம் சில மனிதனுடைய உள்ளம் நாடிக்கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்கொலைகள் அதிகமாக நிகழக்கூடிய இந்த சூழ்நிலைகளை மக்கள் தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின் பொறுத்தளவுக்கு தற்கொலை செய்வதோ அல்லது மரணத்தை கேட்பதோ கூடவே கூடாது. இறைவன் மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இப்படி துஆ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அற்புதமான துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. பாருங்களேன், மரணத்திற்கு நிகரான துன்பத்தின் போது ஓதும் துஆ, டிஸ்ட்ரஸ் ஈக்குவல் டு டெத் என்கின்ற இந்த துஆவை நாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக அல்லாஹு தாலா எல்லாருக்கும் ஒரு ஹைரான, ராகத்தான, நிம்மதியான வாழ்வை கொடுக்கணும். ஒரு கால் இப்படியான நிலைமைக்கு தள்ளப்பட்ட மக்களுக்கான இந்த துஆவை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆ. அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன் லீ வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன் லீ. மறுபடியும் பாருங்க, அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன் லீ வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன் லீ. பொருள் பாருங்க, இறைவா, வாழ்வது நல்லதாக இருந்தால் என்னை வாழச் செய், மரணம் எனக்கு நல்லதாக இருந்தால் மரணிக்கச் செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவை நம்ம கேட்குறோம். இதன் அடிப்படையில் அந்த மரணத்தை அவன் பக்கத்தில், இறைவனிடத்தில் நம்ம ஒப்படைச்சிட்டோம். நான் வாழ்கிறது நல்லதாக இருந்தால் என்னை வாழச் செய். ஏன்னா வாழ்வும் மரணமும் அல்லாஹுடைய கையில் தான் இருக்குது. நாம் எப்படி இந்த உலகத்தில் எந்த நேரத்தில் பிறக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்மை குறித்து முடிவு செய்தானோ, அதே போல் இந்த உலகத்திலிருந்து விடைபெறக்கூடிய அந்த மரணத்தையும் அந்த வஃபாத்தையும் அல்லாஹ் மட்டும்தான் முடிவெடுக்க முடியுமே தவிர நாம் எப்பொழுதும் அதை நம்மளுடைய கையில் எடுக்கவே கூடாது. ஆனால் இதன் அடிப்படையில் இந்த துஆவை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். இருந்தாலும் அல்லாஹ் எல்லாருடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி மரணத்திற்கு நிகரான துன்பமை தராத அளவிற்கு, தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அல்லாஹ் துன்பம் தருவான் என்பதை முழுமையாக நம்பக்கூடிய மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த துஆவை ஓதுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நமது வாழ்க்கைக்கு சில நேரம் பயன்படக்கூடிய சுச்சுவேஷனில் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் நல்வாழ்வையும் சிறப்பான நிம்மதியான வாழ்வையும் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.